அப்புறம் கூல் சுரேஷ் யார் அவனை தடுக்குது வளர்ச்சியை? அவனை விட்டுருங்க. நீங்கள் தடுக்க பாருங்க. இப்போ சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்கள் தடுக்க தான் எதனா ஒன்று பண்ணிட்டு இருவோம். உலகத்திலே 2 பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க. ஒன்று, ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப்பு, எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்ற ஒரு குரூப். அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இருக்க பசங்க ட்ரீமை பற்றி எங்கே யோசிக்கிறாங்க? ட்ரீம் 11 எந்த டீம் காசு கட்டினா காசு வருன்றதை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுன்னு இருக்கானுங்க. நீங்கள் ஒரு காமெடியானா ஜோக்கரா இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமா பார்க்கறோம்னா அதுல சுத்தி இருக்கிற ஹனுமன், விபீஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னோட படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக்குன்னுவாங்க. இந்த பர்கர் பீஸாலாம் வாங்கினா கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயாக. அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாறன், சேசு, கூல் சுரேஷ், முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க. ஆண்டனி, மனோபாலா எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூல் சுரேஷ் யார் அவனை தடுக்குது வளர்ச்சியை? அது யாருங்க? நான் 2 பேர். அவனை விட்டுருங்க. நீங்கள் தடுக்க பாருங்க. இப்போ சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்கள் தடுக்க தான் எதனா ஒன்று பண்ணிட்டு இருவான். ஸோ அவன் என்னுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பான், என்னோடய நண்பன். ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கான். இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே 2 பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க. ஒன்று, ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு, எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு. இந்த 2 பேருடைய மனநிலையை பேஸாக வச்சு இதில் காமெடி பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்க பசங்க ட்ரீமை பற்றி எங்கே யோசிக்கிறாங்க? ட்ரீம் 11 எந்த டீம் காசு கட்டினா காசு வருன்றதை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுன்னு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பற்றியே யோசிக்கிறதில்ல. வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நம்ம கெத்தாக இருக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு 90s கிட்ஸ் ஆகட்டும், இல்லை 2K கிட்ஸ் ஆகட்டும், இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையே. ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம். நிச்சயமாக 2 hours நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது. இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு காமெடியானா ஜோக்கரா இருந்துட்டு இன்னைக்கு நான் தான் கிங் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லாவிலேயே சொல்லுவார், நான் ஒரு இதாக பார்த்து செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்களாக வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம்? ஏன்னா அது உங்கள் டீமில் இந்த மாறன், சேசு எல்லாரும் ரொம்ப ஃபேமஸாக இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸ் எல்லாம். அது எப்படி இல்லை எல்லாருமே தான். நம்ம ஒரு விஷயம் எதை பற்றி பேசினாலுமே இப்போ நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன், விபீஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும். அதனால் என்னால் மட்டுமே கிடையாது, என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும்.